வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்தியாவோடு இணைந்த சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாகிகள் நினைவு தூணில் சபாநாயகர் செல்வம் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதையை செலுத்தினார். பிரான்ஸ் ஆட்சியின் கீழ் இருந்து வந்த புதுச்சேரி மாநிலம் இந்தியாவுடன் இணைவது தொடர்பாக புதுவை மாநில மக்கள் பிரதிநிதிகள் 178 பேரிடம் கருத்து வாக்கெடுப்பு வில்லியனூர் அருகே உள்ள கீழூர் பகுதியில் நடத்தப்பட்டது. இந்த வாக்கெடுப்பில் இந்தியாவுடன் இணைவதற்கு ஆதரவாக 170 பேரும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு சட்ட நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு பிரான்ஸ் நாட்டு நாடாளுமன்றத்தில் 1962 ஆண்டு ஆகஸ்ட் 16 தேதி புதுவை மாநிலம் இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளித்து சட்ட அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. அதன் பிறகு புதுவை மாநிலம் இந்தியாவுடன் இணைந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முறைப்படி ஏற்றுக்கொண்டது. இந்த வரலாற்று நிகழ்வுக்கான வாக்கெடுப்பு நடைபெற்ற கீழூரில் புதுச்சேரி சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட தியாகிகள் நினைவாக தியாகிகள் நினைவு தூண் நினைவு மண்டபம் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த நாளை நினைவுகூரும் வகையில் கீழூரில் உள்ள நினைவிடத்தில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா இன்று நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் தேசிய கொடி ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பேசுகையில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு கீழூரில் நடந்த வாக்கெடுப்பை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16 தேதி இப்பகுதியில் தியாகிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரை கௌரவிக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்றது. தியாகிகளின் கோரிக்கைகளை ஏற்று நவம்பர் 1 தேதி விடுதலை நாளாக கொண்டாடப்படுகின்றது. இப்பகுதி கூடிய விரைவில் டெண்டர் விடப்பட்டு புனரமைக்கப்படும். இவ்வாறு அவர் கூறினார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகடி ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். தலைமை செயலர் சரத் சௌஹான், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். அரசு சார்பாக 79வது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தின அணிவகுப்பில் அனைத்து பிரிவுகளிலும் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மற்றும் பிரசிடென்சி எலைட் பள்ளியை சார்ந்த 260 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். அதில் தனியார் பள்ளி மாணவர்களுக்கான அணிவகுப்பில் ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிறந்த அணிவகுப்பிற்கான முதல் பரிசை பெற்று சாதனை படைத்தனர். சாதனை படைத்த பள்ளி மாணவர்களை பள்ளி தாளாளர் டாக்டர் KP கிறிஸ்துராஜ், பள்ளி முதல்வர் ஜெயந்திராணி, துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ், பள்ளி செயலர் கௌதம் ஆகியோர் பாராட்டினர். மேலும் மாணவ மாணவியரை சிறப்பாக பயிற்சி அளித்த உடற்கல்வி ஆசிரியர்களையும் பயிற்சியாளர்களையும் பாராட்டினர். இந்த வெற்றிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த பெற்றோர்களுக்கும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்கள். Presidency Higher Secondary School, ரெட்டியார்பாளையம், புதுச்சேரி பாய்ஸ் டீம். Presidency Higher Secondary School, ரெட்டியார்பாளையம், புதுச்சேரி girls team. Education Secretary's rolling trophy for the best private school boys, Presidency Higher Secondary School boys. மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி பாஜக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி. ராமலிங்கம் தலைமையிலான நிர்வாகிகள் வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோன்ற உடல்நலக் குறைவால் நேற்று உயிரிழந்த நாகாலாந்து ஆளுநர் கணேசன் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது உருவப்படத்திற்கும் பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் ராமு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், இளைஞரணி, மகளிர் அணி மற்றும் பல்வேறு பிரிவுகளை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மலர் அஞ்சலி செலுத்தினார்கள்.
இதனைத் தொடர்ந்து இந்திரா காந்தி சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மாநில தலைவர் வே. ராமலிங்கம் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியிலும் பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு புதுவை மாநில மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தலைமை ரசிகர் நற்பணி இயக்கம் ரசிகர்கள் சார்பாக புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதி அரும்பார்த்தபுரத்தில் உள்ள திருவிக அரசு உயர்நிலைப் பள்ளியில் உள்ள 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள், இனிப்புகள் மற்றும் தேசிய கொடி வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சி அகில இந்திய நிர்வாகிகள், புதுவை மாநில கௌரவ தலைவர் விநாயகம் அறிவுறுத்தலின்படி புதுவை மாநில பொறுப்பாளர் ரவி முன்னிலையில் புதுவை மாநில இணை செயலாளர் நிர்மல் பாபு தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில நிர்வாகிகள் ஆஷிக், விஜய், வசந்த், பிரசன்னா, கவி, நவீன் பாபு, நட்பரசன், ரீகன், ஸ்ரீதர், கோகுல், சக்தி, பிரபு செய்திருந்தனர் மற்றும் ஏராளமான விஜய் சேதுபதி ரசிகர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். கழக உயர்நிலை செயற்திட்ட குழு உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ். ஜெகத் ரட்சகன் அவர்களின் பிறந்த நாளான இன்று நமது மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் அவரது இல்லத்திற்கு சென்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அப்பொழுது திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ். கோபால், தொகுதி செயலாளர் சக்திவேல் ஆகியோர் உடன் இருந்தனர். நமோ கபடி போட்டியை முனைவர் கண்ணபிரான் துவக்கி வைத்தார். புதுவை மங்களம் தொகுதியில் நமோ கபடி போட்டி பெண்கள் அணிக்கான விளையாட்டினை முனைவர் கண்ணபிரான் துவக்கி வைத்தார். முன்னதாக கபடி போட்டியில் கலந்து கொள்ளும் அணிகளுக்கு லோகோ பொருந்திய விளையாட்டு சீருடை வழங்கினார். உடன் இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் பங்கேற்றார். முனைவர் கண்ணபிரான் கூறும்பொழுது, புதுவையில் இளைஞர்களும் இளம்பெண்களும் விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்து வருகின்றனர். குறிப்பாக கபடி சங்கத்தில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெயராமன் அவர்கள் புதுவையில் உலகத்தரம் வாய்ந்த கபடி வீராங்கனைகளை உருவாக்குவதில் வல்லவராக இருக்கிறார். தற்பொழுது இந்திய அளவில் கபடி போட்டியானது கிரிக்கெட் மாதிரி வளர்ச்சி அடைந்து வந்துள்ளது. பல்வேறு தொலைக்காட்சிகள் நேரடி ஒளிப்பதிவாக ஸ்போர்ட்ஸ் சேனல்களில் ஒளிபரப்பு செய்கிறார்கள். உலகம் முழுவதும் ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகமாகி வருகிறார்கள். இந்திய பாரம்பரிய விளையாட்டில் கபடியானது தவிர்க்க முடியாது. ஒரு காலத்தில் ஹாக்கி, கபடி ஆகியவை இரு கண்களாக விளங்கியது. முன்னாள் கிரிக்கெட் அணி தலைவர் கபில் தேவ் தலைமையில் உலகக் கோப்பையை 1983 இங்கிலாந்து நாட்டில் வென்றபொழுது இந்திய ரசிகர்கள் ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் ரசிகர்களாக மாறினார்கள். நமது நாட்டில் உலகத்தரமான நட்சத்திர கிரிக்கெட் பேட்ஸ்மேன், சிறந்த பவுலர்கள் இருந்த காரணத்தினால் மற்ற விளையாட்டுகள் பார்வையளவிலே இருந்தது. தற்பொழுது பாரத பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு இந்திய வீராங்கனைகள் உலகில் சிறந்த வீரர்களாக திகழ்ந்து பல தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளார்கள். புதிய அமைச்சர் ஜான்குமார் அவர்கள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கும் வகையில் கால்பந்தாட்டம், கிரிக்கெட், கபடி, வாலிபால் போன்ற விளையாட்டுகளில் ஆர்வம் கொண்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகையும் அவர்களுக்கான பயிற்சி பட்டறைகளை உருவாக்கி சிறந்த வீரர்களை உருவாக்கி வருகின்றார். அந்த வகையில் தற்பொழுது கபடி போட்டியில் பங்கு பெறும் வீரர்கள் இவர்கள் பெறும் வெற்றி மூலம் அரசு பணிக்கு விரைவில் தேர்வாக வாய்ப்புள்ளது என்று முனைவரும் சமூக சேவகருமான மங்களம் தொகுதி கண்ணபிரான் கூறினார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்டம் உட்பட கதிர்காமம் தொகுதி கிளை 21 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் தலைமையில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. கிளைத் தலைவர் அருணாச்சலம் தேசிய கொடி ஏற்றினார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், உழவர்கரை மாநில செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளர் ராமு, முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் திரு நீலகண்டன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், மாவட்ட பொருளாளர் வேலன், மாவட்ட செயலாளர் கணபதி, தேவிப்பிரியா, முன்னாள் மாநில செயலாளர் முருகன், தேவா, கதிர்காமம் தொகுதி துணைத் தலைவர் மணி, விவேகானந்தன், மணவாளன், குமார், கார்த்திக், கிருஷ்ணமூர்த்தி, பிரகாஷ், ராஜசேகர், மேலும் ரத்னநகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த தூய தேற்றரவு அன்னை ஆலய 284ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தூய தேற்றரவு அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீன் அலங்கார தேர்பவனி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த மீன் அலங்கார தேர்பவனியை முன்னிட்டு புதுவை, கடலூர் உயர்மறை மாவட்ட ஆயர் மேதகு பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் தலைமையில் தூய தேற்றரவு அன்னை ஆலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்குத்தந்தை சுவாமிநாதன், செல்வம், ஆன்மீக குரு பன்னீர் ராஜா ஆகியோர் சிறப்பு திருப்பலி பூஜை செய்தனர். தொடர்ந்து மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேற்றரவு அன்னையின் தேருக்கு புனித நீர் தெளித்து தேர்பவனி நிகழ்ச்சி துவக்கி வைத்தார். தேர்பவனி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது.
தேர்பவனி நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு தூய தேற்றரவு அன்னையை வழிபட்டனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் அருள்மிகு முத்து மாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழிக்க வேண்டியும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது மனைவி வசந்தி நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் திருக்கனூர் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து 508 பெண்கள் புத்தாடை அணிந்து குத்துவிளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அருள்மிகு முத்து மாரியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இந்த நாள் நட்சத்திரத்துல இந்த பூஜையை நான் செய்யறேன். இந்த பூஜையை நான் செய்யறதுனால திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் 79வது சுதந்திர தின விழா ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்தார். 79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கொடிவணக்கம், தேசிய கீதம் பாடப்பெற்று இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வீராம்பட்டினம் அருள்மிகு செங்கழநீர் அம்மன் ஆலய தேரோட்ட விழாவில் புதுச்சேரி ஓர்போட்டோன் நிறுவனமும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகமும் இணைந்து OMG பயிற்சி முகாமை வீராம்பட்டினத்தில் நடத்தியது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். OMG முகாமில் நடைபெற்ற குப்பை மேலாண்மை வகுப்பில் கலந்து கொண்ட அரியாங்குப்பம், வீராம்பட்டினம் மற்றும் மணவெளி ராதா ஆங்கிலப்பள்ளி மாணவ மாணவிகள் பூமியை பாதுகாக்கும் நோக்கில் குப்பையின் வகைகள் மற்றும் அவற்றின் சரியான பிரிவை கற்றுக்கொண்டார்கள். இவை அனைத்தும் கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் சிந்தனையின் ஒரு பகுதியாக மாணவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. OMG முகாமை பூஜா ஹெட்ஸ் அன்புடன் துவக்கி வைத்தார். ஆர்பட்டன் கேம்ஸ் பகுதியில் பல குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர். ₹1 நாணய பங்களிப்பு, இந்திய குடிமகன் உறுதி மற்றும் காயின் ரெவல்யூஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ற முயற்சியில் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் நாணயத்தை வழங்கினர். ஓர்பட்டான் நிறுவனத்துடன் இணைந்து பாண்டி டிராஃபி, பிபின் வேர்ல்ட் ரெக்கார்ட் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தது. முகாமில் மாணவர்கள் தாமாக முன்வந்து ஆகஸ்ட் 23 செயற்கை நுண்ணறிவு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பதிவு செய்தனர். அந்த நாளில் மனிதவளம் வெர்சஸ் AI ரேஸ், மன அழுத்தம் குறித்த அமர்வுகள், AI உருவாக்கிய படங்கள் உள்ளிட்ட பல முக்கிய தலைப்புகள் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் MP, முன்னாள் MLA அனந்தராமன், அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் மற்றும் கமலக்கண்ணன், ராஜ்குமார், பவித்ரா, அருண், சரோஜா உள்ளிட்ட பல அரசியல் மற்றும் சமூக செயல்பாட்டாளர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிகழ்வில் பங்கேற்க ஆர்பட்டன் லைஃப் என்கின்ற இன்ஸ்டா மற்றும் வாட்ஸ்அப் இணையவழி தளங்கள் மூலம் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று முதல் 3 நாட்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்களில் வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்ட நெரிசல் இருந்து வருகின்றது.
இந்த நிலையில் பெங்களூரு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திலிருந்து சுற்றுலாவுக்கு 2 பெண் உட்பட 12 பேர் புதுச்சேரி வந்துள்ளனர். நேற்று புதுச்சேரி பகுதியை சுற்றி பார்த்தவர்கள் இன்று அரியாங்குப்பம் அடுத்த சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்தவர்கள் கடலில் இறங்கி குளித்துள்ளனர். நீண்ட தூரம் செல்லாதவாறு பாதுகாப்பு ஊழியர்கள் கயிறு கட்டியிருந்ததை மீறி சிலர் குளிக்க சென்றதால் அப்பொழுது ராட்சதாளையில் சிக்கி கடலுக்குள் அடித்து செல்லப்பட்டனர். இதில் சிக்கியவர்கள் சத்தம் போடவே அங்கிருந்தவர்கள் ஆபத்தான நிலையில் இருந்த அதித்தி, ஜீவன் ஆகியோரை உயிருடன் விட்டனர். மேலும் ஆலையில் சிக்கிய பவன், மேகா, பிரிஞ்ச்வால் ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர். தகவல் அறிந்தவுடன் அரியாங்குப்பம் போலீசார் இறந்தவர்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கடற்கரையில் சுற்றுலா வந்த பயணிகளை போலீசார் அபாய ஒலி எழுப்பி அனைவரையும் வெளியேற்றினர். மேலும் கடல் சீற்றமாக இருப்பதால் பயணிகள் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடப்பட்டது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் துறைமுகம் மோகன் சிங் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் ஆடி மாதம் செடல் உற்சவ திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் முதுநகர் காவல் நிலையம் அருகிலிருந்து 108 பால்குடம் மற்றும் அலகு குத்திக் கொண்டு பக்தர்கள் ஊர்வலமாக சென்றனர். பின்னர் செல்லியம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். மேலும் இரவு 108 மாவிளக்கு பூஜை நடைபெற்றது. பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள். பின்னர் செல்லியம்மன் ஊஞ்சல் தாலாட்டு உற்சவமும் அன்னதானமும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கடலூர் முதுநகர் பகுதி அதிமுக செயலாளரும் முன்னாள் கவுன்சிலர் கந்தன், நிஷா கந்தன் மற்றும் அப்பகுதி மக்கள், இளைஞர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். உப்பளம் நேதாஜி நகர் 2 பகுதியில் உள்ள மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல்கள் இயற்றி பாடப்பெற்ற புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தேசமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தின் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இவ்விழாவில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அணைப்பால் கனடி அவர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையில் பங்கேற்றதுடன் கூழ்வார்த்தல் மற்றும் தேர் திருவிழா நிகழ்வுகளை துவக்கி வைத்தார். பின்னர் அம்மனை வழிபட்டு சிறப்பு தரிசனம் செய்தார். இந்த திருவிழாவில் கோவில் நிர்வாக அதிகாரி மேன் அண்ட் மோன், கோவில் பணிக்குழுவினர், விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், வாலிபர்கள் மற்றும் பக்த கோடிகள் பெருமளவில் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றனர். தமிழ்நாடு அரசு பசுமை முதன்மையாளர் விருது 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமூக செயற்பாட்டாளர் மற்றும் கடலூர் பெரியார் அரசு கலைக்கல்லூரி விரிவுரையாளர் முனைவர் ச. கோபிநாத் அவர்களுக்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் சி.பி. ஆதித்ய செந்தில்குமார் அவர்கள் தமிழக அரசின் பசுமை முதன்மையாளர் விருது வழங்கி ஊக்கத்தொகையாக ரூபாய் 1,00,000க்கான காசோலை வழங்கினார். கடந்த 24 வருடங்களாக பற்பல சமூக சேவைகள் செய்து வரும் இவருக்கு இவ்விருது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. இவர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் வட்டம் குமாரக்குடி கிராமத்தை சேர்ந்த விவசாய குடும்பத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுற்றுச்சூழல் கல்வி மற்றும் பயிற்சி, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் கழிவுகளை கட்டுப்படுத்துதல் மற்றும் மறுசுழற்சி செய்தல், சுற்றுச்சூழல் மறுசீரமைப்பு, பாதுகாப்பு நடவடிக்கைகள், கடலோர பகுதி பாதுகாப்பு போன்றவை சுற்றுச்சூழல் தொடர்பான சேவைகள் செய்தமைக்காக இவ்விருது தற்பொழுது வழங்கப்பட்டுள்ளது. காரைக்கால் இளைஞர்கள் தொடர்ந்து வேலை வாய்ப்புகளில் புறக்கணிக்கப்படுவதை கண்டித்து காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் கருப்பு கொடி ஏந்தி குரல் எழுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட இளைஞர்கள் தொடர்ந்து வேலைவாய்ப்பில் புறக்கணிக்கப்படுவதையும் அதனை கண்டுகொள்ளாத அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு வேலைவாய்ப்புகளில் காரைக்காலுக்கு பிராந்திய ஒதுக்கீடு கேட்டு அரசுக்கு அழுத்தம் கொடுக்காததை கண்டித்தும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் மக்கள் போராட்டக் குழு சார்பில் குரல் எழுப்பும் போராட்டத்தை நடத்தி தங்களின் கண்டனத்தை தெரிவித்தனர். மக்கள் போராட்டக் குழு குரல் எழுப்பும் போராட்டத்தில் அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் வேலையில்லா பட்டதாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.